எந்த தெய்வத்தை நோக்கி நாம் விரதம் இருக்கின்றோமோ அந்த தெய்வத்தாலேயே இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட விரதம் தான் வரலட்சுமி விரதம். 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய லட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம். மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய விரதம் வரலட்சுமி விரதம். பெண்கள் இருக்கும் முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம். சில பண்டிகைகளையும் விரதங்களையும் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே கொண்டாடுவோம். அப்படி பெண்களால் வீட்டிலேயே கொண்டாடப்படும் பண்டிகைதான் வரலட்சுமி விரதம். இந்த வருடத்திற்கான வரலட்சுமி விரதம் இன்று கொண்டாடப்படுகிறது. பெண்கள் வீட்டினை சுத்தம் செய்து மலர்களால் பூஜை அறையை அலங்கரித்து மகாலட்சுமியை நினைத்து விரதம் இருந்து கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்க நோன்பு கயிறு கட்டி வணங்குவார்கள். மகாலட்சுமி விரத புராண கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். சௌராஷ்டிரா தேசத்தை சேர்ந்த சுசந்திரா என்ற மகாராணி இருந்தார். பணத்தில் திளைத்ததால் பொன் பொருளை மதிக்காமல் இருந்தார். அவருக்கு சாருமதி என்ற பெண் இருந்தார். சாருமதியை மிக சிறப்பாக வளர்த்து நல்ல குடும்பத்தில் மணமுடித்து கொடுத்தனர். மாமனார் மாமியார் மீது மரியாதை பக்தியோடும் கணவர் மீது அன்பு பரிவோடும் புகுந்த வீட்டு சொந்தங்களை மதித்து மரியாதை செய்யக்கூடிய மிகச் சிறந்த ஒரு குடும்ப பெண்ணாக திகழ்ந்தார். மகாலட்சுமி வியந்து மகிழ்ந்து சாருமதிக்கு கனவில் தோன்றி சொன்ன ஒரு விரதம்தான் இந்த வரலட்சுமி விரதம். அப்படி இந்த நாளில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் வீட்டில் நான் பூரணமாக தங்குவேன், என் அருள் பூரணமாக கிடைக்கும் என கூறியுள்ளார். அப்படி அம்பிகையே கூறிய விரதம் என்பதால் அது எவ்வளவு பெரிய சிறந்த விரதமாக இருக்கும் என உணர வேண்டும். மற்ற விரதத்தை விட மிகச்சிறந்த விரதமாக பார்க்கப்படுவதால் கட்டாயம் கடைபிடிப்பது நல்லது. இந்த வரலட்சுமி விரதத்தை இன்று கடைபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளி என்று கடைபிடிக்கலாம். அப்போதும் கடைபிடிக்க முடியாத சூழல் என்றால் நவராத்திரி 9 நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டால் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் பரிபூரணமாக கிடைக்கும். ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி. அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.